நான் இங்க வர தவறிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? நிமிர்ந்த தலை குனியாத அப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு. இப்ப அந்த அப்பாவோட தலையை குனிய வச்சுட்டியே. தத்தி தவழ வேண்டிய வயசுல நடக்க ஆரம்பிச்சுட்ட. அதனாலதான் நடக்க வேண்டிய வயசுல வழுக்கி விழ பாக்குறேன். உன்ன சொல்லி குத்தம் இல்லம்மா, உன்ன சொல்லி குத்தம் இல்லை. என்ன சொல்லணும்? என் பொண்ணை நம்பி நான் காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்ச பாரு, என்ன சொல்லணும்? நோக்கு ஒரு கல்யாணம் பண்ணி புருஷனோட காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கணும். நீங்க செய்யற தவறால பாதிக்கப்பட போறது யார்? நீங்க இல்ல, உங்க அப்பா அம்மா குடும்பமே பாதிக்கப்படும். பொண்ணு செய்வா இப்படிப்பட்ட ஒரு புனிதமான காரியத்தை. ஊருடைய அவச்சலுக்கு பயந்து தகப்பன் தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதா. போங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்க மாட்டேன்ப்பா. நான் ஏமாந்திருக்கச்ச என் சாப்பாட்டு தட்டை நாய் நக்கிடுத்துன்னா யாரும் பார்க்கலையேங்கிறதுனால அதை வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறதா இல்ல குப்பை தொட்டியில எரிஞ்சிடறதா நீங்களே சொல்லுங்க. இத்தனை தைரியம் எப்படி வந்தது? பொண்ணை கண்டிச்சு வளர்க்கணும், பிள்ளைங்களை தட்டி கொடுத்து வளர்க்கணும். நான் அதுக்கு நேரு மாறா நடந்துட்டு இப்ப அனுபவிக்கிறேன். பத்மநாப சார், மாப்பிள்ளையாத்துக்கார வந்திருக்கா, வாங்க. ஆரம்பிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ. சுமதி, எனக்கும் உங்க அப்பாவை ஒரு உயிர் தயார் பண்ணி வைக்க சொல்லு. ஏன்னா என் ஜாதகப்படி என் வாழ்க்கையில் நான் யாரையாவது கொலை பண்ணித்தான் தீரணும் எழுதியிருக்கு. அநேகமா அது உங்க அப்பா தாண்டி இருக்க முடியும். இத பாரு, இத மாதிரி என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நீ ஏண்டி பேச மாட்டே? உன் தப்பு ரெடி, இது என் தப்பு. நன்றி கெட்டவரே, நான் உனக்காக செஞ்சிருக்கிற தியாகங்கள் எல்லாம் நினைச்சுப்பார். இன்னைக்கு உன் கண்ணும் இப்படி பம்பளி மாஸ் மாதிரி வீங்கி இருக்குதுன்னா அன்னாடு நான் உனக்கு வாங்கி கொடுத்த காட்பெரி சாக்லேட்ரி உங்க அண்ணன் ராஜா கோயில் கால மாதிரி வீங்கி இருக்கானே, அத்தனை ஏன் பன்னெண்டு. பாரு, ஐயோ, உங்க அம்மாவுக்கு நான் எடுபடி வேலையெல்லாம் செய்தனே, சர்க்கரைக்காக கியூல போய் நின்றனே. இவ்வளவு இத்தனைக்கு மேல உன்னை பார்க்கணும் வீட்டுக்கு நான் ஆசையா வரும்போது உங்க அக்கா குழந்தை மூக்கு சளியோட வாசல நிக்குமே, அதை புடிச்சு நான் முத்தம் கொடுத்தனே. எதுக்காக, யாருக்காக? எல்லாம் உனக்காகடி, உனக்காக. பாரு, இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதாவது பேசணும்னா எங்க அப்பா கிட்ட வந்து பேசு. உங்க அப்பா கிட்ட எவன்டி பேசுவான்? அவன் கொடுத்த கோலம் தானே இது. அரட்டாயிரம் போட்டு விட்டான், பள்ளிக்கூட பையன் மாதிரி. விளையாடாத, இது சாதாரண விஷயம் இல்ல, என்னுடைய கௌரவ பிரச்சனை. ஊர் பூரா பேசிக்கிறாங்கடி, உனக்கு நான் தான், எனக்கு நீதான்னு. அவங்க வாயில மண்ணை போட்டுறாத, சத்தியமா சொல்றேன். என் கழுத்துல தாலி தொங்குற வரைக்கும் உங்களை எந்த ஐயோ, குழப்பிட்டு போயிட்டாளே. முருகா, முருகா, அப்பா முருகா, 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 நமஸ்காரம். எங்கப்பா இங்க கிடந்த சோபா செட்டு எய்ஸ் சேர் எல்லாம் காணோம்? மாடி ரூம்ல கொண்டு போய் போட சொல்லி உத்தரவு. யாரு? மாலாமா. ஓ, மாலாமா சொன்னாளா? நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டீங்களாமே, இனிமே ஆபீஸுக்கு போக மாட்டாரு, முன்ன மாதிரி அவரை பார்க்க ஆளுங்களும் வர மாட்டாங்க, பெரிய ஐயா வீட்டுல தான் இருப்பாருன்னு மாலாமா சொன்னாங்க. என்ன கேட்டா? என்ன, நான் தான் இடத்தை அடிச்சுட்டு இருக்கேன்னுட்டு மாடியில தூக்கி போட சொன்னேன். யாராவது கையில கால அடிச்சுட்டா என்ன பண்றது? உங்களுக்கு நான் ஒரு ஈஸி சேர் போட சொன்னேன்னு போடல. நான் வேண்டி எனக்கு ஈஸ்ட் சேர் போடுறா? எதுக்கு? சாத்தி வைக்கவா? நீ சொன்னியா இல்ல உன் மருமா சொன்னாளா? ஈஸ்ட் சேர் எதுக்கடி? ஒரு ஸ்ட்ரெச்சர் போடுங்க, பர்மனண்டா சாஞ்சுடுறேன். என்னடி தவாக்கிறேள். நான் 35 வருஷமா ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட வேலை செஞ்சவண்டி. ஐ நோ தி டிகிரி ஆஃப் ஹியூமன் மைண்ட். எனக்கு தெரியும்டி மனிதனுடைய தராதரத்தை பத்தி. இன்னும் இந்த ஆத்துல என்ன நடக்க போறதோ நான் பார்க்க போறனோ. நன்னா இருக்குடி. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? 4 பேர் உங்களை பார்க்க வர்றா, நான் தான் இங்க தூக்கி போட சொன்னேன். இது அவர்கிட்ட கேட்டு செய்யறதானே? தேளுக்கு மானியம் கொடுத்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் கொட்டுமா. கொஞ்சம் பயந்தா மனுஷன் என்னவோ ஆளையே விலை கொடுத்து வாங்கின மாதிரி படுவார். அதான் தெய்வமா பார்த்து பல்ல பிடிங்க வச்சிருக்கு. என்ன இந்தாங்க, எதுக்கும் இன்னொரு தடவை எண்ணி பாத்துக்கோங்க. என்னடி இது? ஒரு காலத்துல உங்க அம்மா செஞ்சாலே, அத நான் இப்ப அவளுக்கு திருப்பி செஞ்சு காட்டுறேன். மாசாந்திர சாப்பாட்டுக்கு செலவார பணம் 200 ரூபாய். மாலா, உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடி. பிடிச்சுதான் கல்யாணம் செஞ்சுட்டேன், பிடிச்சுதான் செலவு செய்யணும். இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டே அவளுக்கு இறைச்சிட முடியாது. என்ன பேச்சு மாலா? மறு பேச்சு பேசாம நான் சொன்னதை செஞ்சா போறோம். போங்க போங்க அண்ணா. இதுல 200 ரூபாய் இருக்கு. இந்த மாசத்துல இருந்து நேக்கு மாலாவுக்கார சாப்பாட்டு செலவு பண்ணு.
இந்த மாசத்துல இருந்து நேக்கும் எங்க ஆத்துக்காரருக்கும் 200 ரூபாய் சாப்பாட்டு செலவுக்காக கொடுக்க சொல்லிட்டேன். அப்படியா? இனிமே இருக்குது பாரு அந்த கிழம்பாடு. சாவித்திரி, சாவித்திரி, இங்க வா. நம்ம ஆத்துல பாத்ரூம் ஒழுங்கா கட்டேன்னு சண்டை போடுவியோ இல்லையோ? உண்மைதான். நான் நம்ம ஆத்துல நிறைய தவறு பண்ணிருக்கேன். அதுல நான் செய்த மாபெரும் தவறு என்னன்னா, நம்ம ஆத்து காம்பவுண்ட் சுவரை சின்னதா கட்டது. அந்த பாத்தியா, உன் புள்ள உன்கிட்ட கொடுத்த நோட்டு நம்பர் தவறாம பக்கத்தாத்துக்கு நியூஸ் கொடுக்க உன் மருமா. இனிமே இங்க குடுத்தனமா நடக்க போறது, சட்டே நடக்க போறது, நீ கேள்வி கூத்து நடக்க போறது. இனிமே இந்த ஆத்துல விரத உட்கார்ந்து இருந்தா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பிரிஸ்டேஜ் போயிடும். நான் என்னைக்கு யாருக்கு நீ பாரமா இருந்தேன்? மறுபடியும் என்னுடைய வேலைக்காக அப்ளிகேஷன் போட போறேன். நானே உழைச்சு நானே சாப்பிடுறேன். கவலைப்படாதே. யாரு? நமஸ்காரம். ஸ்ரீதர் சார் இல்லையா? வெளியே போயிருக்கார். நீங்க யாருன்னு சொன்னா வந்தோன்னு சொல்ல சொல்றேன். நான் தான் கான்ட்ராக்டர் தர்மலிங்கம். என் கணக்கு விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்தது. சார் தான் அதை சரிப்படுத்தினார். அதனாலதான். வாங்க. அவர் இப்பதான் யாரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனார். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, நாளைக்கு காலையில அவர் ஆபீஸ்லயே பாத்துறேன். இந்தாங்க, இது வாங்கிக்கோங்க. என்னது? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன அன்பளிப்பு. அன்பளிப்பா? பிரசன்டேஷன் லீட்ஸ் டு பிரைபரி. அன்பளிப்புல ஆரம்பிச்சா அது லஞ்சத்துல தான் போய் முடியும். நான் வரேம்மா, நான் வரேன் சார். அத தலையில வச்சுக்காத, குப்பை தொட்டியில கொண்டு போய் போடு. நான் ஒரு நேர்ம தவறாத உழைப்பாளி தாய் பெற்ற பிள்ளை. உன் புருஷனுடைய தவறான செயலுக்கு நீதாமா காரணம். நீ இதெல்லாம் அலப்படக்கூடாதுமா. என்ன மாலா, ஏண்டிய மழற? மாமா, நான் பூ வச்சுக்க கூடாதுன்னு வையற. பாருடா, நான் என்ன சொன்ன அதை எப்படி ட்விஸ்ட் பண்றான்ட்டு. ஏன்னா இப்படி தாறுமாறா பேசுறேன்? சுமங்கலி பொண்ணு பூ வச்சுண்டா குத்தமா? அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. யாரடி பூ வச்சுக்கோனான்னு சொன்னா? அவன் புருஷனுடைய சம்பாத்தியத்துல பூ வச்சுக்கிட்டோண்டி. ஸ்ரீதர் லஞ்சம் வாங்குற பூடி அந்த பையன் லஞ்சம் வாங்கியிருக்காண்டி. சீ, லஞ்சம் வாங்குறத விட பிச்சை எடுக்கலாம். பிச்சைக்காரனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சா அவனுடைய லட்சியமே அடங்கி போயிடும். ஆனா இந்த பசங்களுடைய லட்சியமே கை நீட்டி லஞ்சம் வாங்குறது கொடுக்கறது தாண்டி. 800 ரூபாய் சம்பாதிக்கிறானே, அப்புறம் அவனுக்கு நெடி குறைச்சல். அவனுடைய ஆடம்பர செலவுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து வளர்த்தது யாரு? இவதானே. குடுத்தனத்தை வாழ வைக்கிறது பெண்டாடித்தான், குடுத்தனத்தை அழிக்கிறது பெண்டாடித்தான். ஸ்ரீதர் என் மானத்தை வாங்க போறான், என் பிச்சையை துடைக்க போறான். போற நிறுத்துங்க. மனுஷால வித்தியாசம் கண்டுபிடிச்சேன், இப்ப பூவில வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன். வர வர உங்களுக்கு ஏன்னா இப்படி இருப்பேன்? என்ன இது ரத்தமா கொட்டுது? என்னடா? பாவி, என்ன காரியம் செஞ்ச? வா. பாவி, அவருக்கு பிள்ளையா பிறந்து நீ எப்படி அப்படி ஆன? குடிய கத்துண்டு வந்து குடிய கெடுத்துட்டியே. அவர் பார்த்துட்டாருன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? வா. நான் சொல்றேன், இப்ப நீங்க ஏன் பதறேன்? காத்தாலேயே தலையை சுத்துறதுன்னு சொன்னான். பாவம், ஓடி ஆடி சுத்துற வேலை. அவன் என்ன பண்ணுவான்? முடியல, வாயில எடுத்துட்டான். தலையை சுத்தினாலும் வாயில் எடுப்பான், தண்ணி அடிச்சாலும் வாயில் எடுப்பான்டி. சாவித்திரி, ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போனார். அதிர்ச்சி தாங்காம தசரத மகாராஜா செத்துட்டார். ஏன் ராமனுடைய தாயார் கோசல சாகல? பாசம்டி, தாய் பாசம். அதே மாதிரி ரேஸுக்கு போறான், 5ஆம் நம்பர் குதிரை மேல பணம் கட்டுறான், 6ஆம் நம்பர் குதிரை புசுக்குன்னு ஓடி வந்துடுறது. ஷாக்காய் ஆர்ஃபெயிலியர் ஆகி அங்கே செத்து போயிடுறானே.
குதிரை மேல பாசமா இல்ல ஆசை, பேராசை. அதே மாதிரி குழந்தைகள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தாயாருடைய உள்ளம். அதுதான் பாசம், தாய் பாசம். ஆனா நன்னாத்தான் இருக்கணும்னு நினைச்சு நன்னா இல்லாம போகும்போது பதறது பாரு, அதுதாண்டி தகப்ப மனசு, ஆசை, பேராசை. இன்னைக்கு நீயோ உன் மருமாளோ அவன் செய்யற தப்பை என்கிட்ட மறைச்சிடலாம். அடியே, நீங்க என்ன ஏமாத்தினடி, உங்களையே ஏமாத்திக்க போறேன். நீ நானும் ஓல்டு கேசுடி, இன்னைக்கு நாளைக்கு போயிட வேண்டிவா. ஆனா அந்த பய செய்யற தவறுனால நாளைக்கு அந்த பொண்ணு கண்ணீர் கம்பளையுமா நிக்குமே, அப்ப ஊரே கைகுட்டி சிரிக்குமே. அப்ப யாரு வரப்போறா? இப்ப சொல்லு, அவனை நிக்க வச்சு விசாரிக்கிறேன். கெடுத்துட்டியே, வாழ்ற பிள்ளைய தாயார் கெடுக்கிற மாதிரி கெடுத்துட்டியே. குழந்தைகள் செய்யற தவறெல்லாம் என்கிட்ட சொல்லாம மூடி மூடி மறைச்சு குழந்தைகளை கெடுத்துட்டியே. அடி போங்கடி, போங்கோ. இந்த ஆத்துல என்ன நடக்க போறது நான் பாக்கிறேன்டி. போங்கடி, போங்க. பாத்தியா, பத்மநாபம் சார் இருக்கிற வரைக்கும் கை கட்டிண்டு நின்னா, இப்போ கை கட்டிண்டு போறான். எஜமா வாங்க எஜமா. நமஸ்காரம். நன்னா இருக்கேளா? ஏதோ இருக்கேன் எஜமா. மேனேஜர் ஐயா வந்துட்டாளா? வந்துட்டாரு. இந்த கார்டை கொடுத்து நான் உள்ள வரலாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு வர்றேளா? எஜமா, பெல் அடிச்சா ஓடி வர பியூன் ரங்கசாமி கிட்ட எங்க தெய்வம் பர்மிஷன் கேட்கணுமா? பர்மிஷன் வாங்கிட்டு வா. எஜமா போங்க. தேங்க்யூ வெரி மச். மே ஐ கம் இன்? நமஸ்காரம். நன்னா இருக்கேளா? என்னுடைய பதவி நீடிப்புக்காக மனு போட்டிருந்தேன். ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? கேன் யூ ரெக்கமெண்ட் மீ? ஒரு காலத்துல நீங்க இதே சீட்ல இருக்கும்போது கேவலம் ஒரு ஒர்க்கர் முன்னால என்ன எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினீங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மரியாதையாவே நடந்திருப்பீங்க. பை த பை, இப்ப எப்படி இருக்கு ஆபீஸ்? ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க எனக்கு சிபாரிசு பண்றீங்களா? ஐ ஆம் பிஸி நவ், யூ கேன் கோ. மன்னிச்சுடுங்க, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு மன்னிச்சுடுங்க. எஜமா, நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த நாற்காலிக்கு இருந்த மரியாதையே போச்சுங்க. என் மாதிரி ஏழைங்க மானவமான பார்த்தா உத்தியோகத்தை விட்டே போக வேண்டியதுதான். கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும்னு ஆபீஸ் இப்ப உணர்ந்துடுதுங்க எஜமா. முகஸ்துதி செய்யறது ஒழுக்கத்துக்கு அடிக்கிற சாகுபடி. நான் இப்ப 3வது வருஷம். உங்க ஆபீஸ பத்தியோ உங்க அதிகாரியை பத்தியோ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆபீஸ் விஷயத்தை மத்தவங்க சொல்லாதே. ஹலோ மை டியர் ஸ்வீட்டி, ஹவ் ஆர் யூ? நமஸ்காரம். என்ன நன்னா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நமஸ்காரம் சார். ஹலோ மை டியர் ஜிம்போ. எங்கடா தலையில குடுமிய காணா? குடுமையை கட் பண்ணலன்னா லவ்வ கட் பண்ணிக்கோன்னு லெல்லி சொல்லிட்டா சார். உங்ககிட்ட உருப்படியா இருந்ததே அது ஒண்ணுதான், அதையும் தியாகம் பண்ணி விட்டியா? நன்னார் நன்னார் சார். நேக்கும் லெல்லியும் கல்யாணம் சார். குட் நியூஸ். காட் பிளஸ் யூ. லில்லி, ஜம்புவையும் மனிதனாக்கு இதே வெள்ளை உள்ளத்தோட. சார், நம்ம மாமிய நாத்து கோவிலாண்ட பார்த்தேன். யார், நம்மாத்து மாமியா? ஆமா சார். எங்க கல்யாணத்தை பத்தி சொன்னேன். அட அபிஷ்டு நோக்கி ஏண்டா இப்படி புத்தி கெட்டு போயிடுத்து, பேசாம புடவை கட்டின்ற பொண்ணா குலங்கோத்திரம் பார்த்து பண்ணிக்கப்படாதான்னு வைரா சார். அவ கிடக்காடா நாட்டா, அவளுக்கு என்னடா தெரியும்? நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன்டா. டேய், நான் கூட உங்க மாமியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இப்படிதான்டா எதையா பிடிச்சிருப்பேன். பிடிச்சுக்கோங்க ஆளுக்கு ஒண்ணு. இது கலப்பு மனம். இப்பதான் பெரியவாழ்லாம் கலப்பு மனத்தை பத்தி சப்போர்ட் பண்றாளே. அடே, இது கலப்பு மனம் மட்டும் இல்ல, கலாச்சார உறவு. நல்லா செய்யுங்க சார். நீங்க போனதுக்கு அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா தெரிய போறது? ஆமா, நான் தான் உங்களை கேக்குறேன். நான் பதவியில இருக்கச்சே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் என் வீட்டையே சுத்திட்டு இருப்பேன். இப்பதான் நான் ஃப்ரீயா இருக்கேன்டா. ஆத்துக்கு வந்து காபி கீழ் சாப்பிட்டுட்டு அர்த்தம் அடிச்சுட்டு போறதானே என்ன வந்து எடுத்துப்பா. வரடா, வாங்க. பதவியில இல்லைன்னு யாருமே கவனிக்க மாட்டேங்கிறேடா. அம்பிகே, ஏன்னா உங்களுக்கு இது நன்னா இருக்கா? ஏன் வாசப்படியில் உட்காந்துருக்கேன்? சாத்ரே, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவா. ஆனா எல்லா படிகளும் ஒரே மாதிரி இருக்காது. லோகத்துல எல்லா ராத்திலையும் நடக்கிறதா நம்ம ஆத்திலையும் நடக்கிறது. ஆனா நேக்குப்படி நடந்திருக்க கூடாது. என்ன நான் சொல்றேன்?
மாடியில இருந்தவனை உத்தியோகம் படி இறக்கிட்டு சோஃபாவில் உட்கார்ந்து இருந்தவனை மருமா நிக்க வச்சா. ஆத்துக்குள்ள இருந்தவனை குழந்தைகள் வாசப்படியில கொண்டாந்து விட்டுருக்கான். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வாங்க. உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. 2 மாத்திரை போட்டுங்க. ஜலம் கொண்டேன். அப்பா அப்பா எஸ். உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்குது. ஆனா பயமா இருக்குது. கோலி சோடாவில குண்டு அடைக்கிற மாதிரி தொண்டைய கப்புன்னு அடைக்கிறது. அதனால தான் பேச முடியல. என்ன புலியா கரடியா சொல்லு. நான் சொன்னேன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. நான் முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப திருந்திட்டேன். தம் அடிக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்துட்டு ஊரெல்லாம் சுத்துறது இல்ல. எந்த காரணத்தை கொண்டும் பிரஸ்டீஜ் பத்ராபையருக்கு அவருடைய பிரஸ்டீஜ் என்னால போகவே போகாது. எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டப்பா. ஆனா ஒண்ணு. என்னடா டேய், வர வர உன் போக்கே மாறி எடுத்து. இந்தாங்க. முன்ன மாதிரி சிரிப்பும் குமாளமா இல்லாம பேய் அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கியே, என்ன வந்துடுச்சு நோக்க? சும்மா ரெடி. சாரி, அது எங்களோட பேசிட்டு இருக்கேன். பேசுங்க சார். அது வேற ஒண்ணும் இல்லப்பா. என் கல்யாண விஷயமா நானா எந்த வித முடிவுக்கு வர்றதா இல்லப்பா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நானும் பையனா இருந்த அப்பாவான வந்தாண்டா. டேய், அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசுடா. அடுத்தாத்து மா கிட்ட பேசுற மாதிரி பேச. Let him talk. பேசுங்க சார், பேசுங்க. அப்பா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. சுமதின்னு பேரு. I see. BA படிக்கிறா. நீ PUC தானடா? ஆனா மூளையே கிடையாது. அச்சு கௌரவமே கிடையாது, கர்வமே கிடையாதுப்பா. I see. நன்னா அழகா இருப்பா. லட்சுமிகரமான முகம். ஆனா வீணை வாசிப்பா. சரஸ்வதி. I see. சின்ன குழந்தை மாதிரி வெகுளியான பொண்ணு. ஆனா பக்குவப்பட்ட மனசு. கொஞ்சம் பருமன் தான், உங்க சின்ன வயசு போட்ட மாதிரி. ஆனா அது கூட அவளுக்கு தனி அழகுதான்ப்பா. கிஃப்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அப்பா அவ ஆத்துல என்கிட்ட எல்லாருக்குமே அலாதி பிரியம். அவங்க அம்மா இல்ல, நான் போன விடவே மாட்டாங்க. எங்க கூட படிச்சானே ஃப்ரெண்டு ராஜா, அவனோட தங்கலாம் பாரு. எந்த ராஜா? உன்னை தேடிண்டு அடிக்கடி நம்மாத்துக்கு வருவான் அந்த பையனா? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா பழகி இருக்கிறோம். ஒரே தட்டுல சாப்பிடுவோம். அதனாலதான் இவ்வளவு ஈஸியா லவ் பண்ணி விட்டேன். அவளை ஆ, அவளை ஆ, அவளை ஆ, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஆ. சீர்கெட்ட என் வாழ்க்கையில ஆ. ஒரு நல்ல திருப்பம் இருக்கும்பா. யாரு? அப்பா, நீ அந்த பொண்ணு லவ் பண்றதோ இல்ல நீங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்க போறதோ அவ்வாத்து பெரியவாளுக்கு தெரியுமா? அவங்க அம்மா அப்பா பர்மிஷன் கொடுத்தாளா? அத பத்தி எல்லாம் கவலை இல்லப்பா. அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் அந்த குட்டி உங்க கூட ஓடி வர தயாரா? கரெக்ட். யூ ஆர் வெரி கரெக்ட். வெரி கரெக்ட். கரெக்ட். கட்டியாடி சாவித்ரி, அவங்க அம்மா அப்பா பர்மிஷன் கொடுக்காட்டி போனாலும் அந்த குட்டி இவங்க கூட ஓடி வர தயாரா? அதே மாதிரி நீ நான் பர்மிஷன் கொடுக்காட்டி போனாலும் இந்த பையன் அந்த குட்டி கூட ஓடி போக தயார். அப்படித்தானடா? அது மாதிரி தப்பா நான் செய்ய மாட்டேப்பா. செய்ய மாட்டியா? சத்தியமா செய்ய மாட்டேப்பா. தேங்க்யூ மை டியர் சன். அந்த அளவுக்காவது அப்பா கிட்ட பக்தி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லடி சாவித்ரி, இந்த காலத்துல பொண்ணுங்களை விட பசங்க கொஞ்சம் பெட்டர். அப்பா முரளி, இங்க வா. அந்த பையன் இருக்கானோ இல்லையோ, உன் ஃப்ரெண்டு ராஜா, அவன் அடிக்கடி நம்மாத்துக்கு வரானே. உன் தங்க அகிலா கூட எப்படி பழகுறான்? கூட பிறந்த தங்கையான்னு நினைச்சு பழகுறான்ப்பா. நீ மட்டும் ஏன் இப்படி பழகி விட்ட? அந்த பொண்ணு யாரு? பிரின்சிபல் டாக்டர் தானே? முரளி, பஞ்சமா பழகம்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதை விட 6வது ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்பிக்கை துரோகம். ஏண்டா இதை நினைச்சு உங்களோட ஒரே தட்டு எச்சி சாப்பாடு சாப்பிடுறான். அவன மாதிரியே உனக்கு ஒரு தங்க இருக்கா? அந்த பையன் நம்மாத்துக்கு வரும்போது உன் தங்க கூட பண்போட பழகுறான். ஏண்டா ஃப்ரெண்டுன்னு நினைச்சு படியேறி வாடான்னு கூப்பிட்டானே. அடப்பாவி அடப்பாவி, இதை விட அவன் சாப்பாட்டுல விஷத்தை போட்டுருக்கலாம்டா. நம்பிய சிலைகளுக்கு செய்யற துரோகம் உன்னை படைச்ச ஆண்டவனுக்கே செய்யற துரோகம். இப்ப எதுக்கு இப்படி குய்யோ மரேன்னு கத்துறேன்? நீங்க செய்யாத அவன் என்ன செஞ்சுட்டான்? நீங்கள் இருந்து அந்த காலத்துல அடி சாவி வனமோகினி சினிமா பார்க்கலாமாடின்னு கூப்பிட்டு யாருக்கும் தெரியாம மனசுக்கு பிடிச்சவாள கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? அடி யாரடி மனசுக்கு பிடிச்சவாள பண்ணிக்க வேணாம்னு சொன்னா? நான் என்ன ஜாதி மத பேதமா பார்த்தேன்? என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உயிரை செய் நன்றி கொண்ட மகற்கு நான் பாவின்னு தானே சொன்னேன். அந்த பொண்ணுக்கு அடுத்த கல்யாணம். இந்த ராஜ்க்கு